சமூகத்தை பார்த்து பயப்படும் ஒரு மனிதனை பற்றி, அவனுடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டன் செகாவ் கூறும் கதையை பார்ப்போமா? கூண்டுக்குள் ஒரு மனிதன், த மேன் இன் எ கேஸ், அந்த கதையின் தலைப்பு. இந்த கதையின் நாயகன் பெலிகோ ஒரு ஆசிரியராக வேலை பார்ப்பார். அவருக்கு எதற்கெடுத்தாலும் பயம். இந்த தென்னாலியில் சொல்கிற மாதிரி மழைனா பயம், வெயில்னா பயம், கூட்டம்னா பயம், யாராவது இவரை பார்த்து தற்செயலாக சிரிச்சா கூட பயம். இப்படி பயத்தோடையே அவர் இருப்பார். அவருடைய மிகப்பெரிய பயம் அப்படின்றது இந்த சமூகம் தன்னை பார்த்து சொல்லும் விமர்சனம். தன்னை பார்த்து என்ன நினைப்பாங்களோ, இந்த பயம்தான் அவருக்கு அதிகமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வசந்த காலம் வந்தது. அவர் ஒரு பெண்ணை விரும்பினார். அந்த பெண்ணும் இவரை விரும்புவதை சொல்லாமல் சொல்பவளாக இருந்தாள். நாம் அவளிடம் காதலை சொல்லி அவள் மறுத்து, அதனால் இந்த சமூகம் என்ன விமர்சனம் செய்யுமோ, அவள் வீட்டில் உள்ள அவர் அண்ணன் பெற்றோர்கள்லாம் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் இவர் அந்த பெண்ணுடன் சைக்கிளில் போகிற மாதிரி ஒரு கேலி சித்திரம் வரைந்திருப்பதை பார்த்து கதிகலங்கி போய்விட்டார். அதோடு அவளது அண்ணன் ஒரு பிரச்சனை பண்ணி அவரை கீழே தள்ளிடுறாரு. இந்த பெலிகோவை கீழே தள்ளிடுறாரு. இதெல்லாம் நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இதனால் அவர் ஒரு நோயாளியாகவே மாறிட்டார். பயம், யார் என்ன நினைப்பாங்க என்ற எண்ணம் கடைசியில் அந்த பெலிகோவை கல்லறைக்கே கொண்டு போய் விட்டுட்டு, ஆமாங்க, அந்த பெலிகோ இறந்து போயிடுறாரு. இந்த கல்லறை பெலிகோவுக்கு தான் கட்டப்பட்டிருக்கு. அவனை மாதிரி பயப்படுறவங்களுக்கெல்லாம் முடிவு கட்டலை அப்படின்ற மாதிரி ஆசிரியர் அந்த கதையை முடிச்சிருப்பார். ஒரு நல்ல வாழ்க்கை அவரை தேடி தானாகவே வந்தது. ஆனால் கூட அவருக்கு என்னவோ சமூகம் என்ன சொல்லுமோ அப்படின்ற பயம். அந்த பயத்தினால அவர் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கலை. இந்த சமூகம் சொல்லும் விமர்சனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சிலரை எளிதில் விடாது. அவங்கள குழி தோண்டி புதைத்த பின்னும் கூட அவர்களை பற்றிய விமர்சனம் தொடரும், உறங்காது. இப்படி ஈவு இறக்கம் இல்லாமல் விமர்சிப்பதற்காக ஏன் நம்மளையே காயப்படுத்திக்கணும்? இப்படி சமூகத்திற்கு பயந்துட்டு நம்ம நிம்மதியை தொலைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த பெலிகோவினுடைய கல்லறையை நினைவு கொள்வோமா? நன்றி, வணக்கம்.